ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டுக்கோங்க. லேசாக வறுக்கட்டும். அப்புறம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 2 ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதையும் லேசாக வறுத்து சிம்மிலே வச்சு நீங்கள் அதை நல்லா வறுத்துக்கோங்க. அது ரொம்பவும் அரிசி பொரிஞ்சு வர மாதிரியும் வறுக்கக்கூடாது. அந்த அரிசி பருப்பெல்லாம் லைட்டாக சூடு ஏறுற மாதிரி வறுக்கணும். இப்போ நான் 2 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு போட்டதும் மிளகு ஒரு 10 மிளகு போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா அதில் நீங்கள் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்திருக்கேன். அதையும் அதில் போட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க. இது நீங்கள் ரொம்ப டெப்த்தாக வறுக்க வேணாம். ஜஸ்ட்டு அந்த சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் இது நல்லா நம்ம சூடு பண்ணது ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறிட்ட அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வறுத்ததெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நான் இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நம்ம இது என்ன கஞ்சி பண்ணுறோன்னா ஃபீவருக்கு கொடுக்கறது தான். இப்போது அது கூடவே பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இது சின்ன பசங்களுக்காக பண்ணுறேன். என்னோடய பையனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் இப்போ இந்த கஞ்சி மேக் பண்ணுறேன். இப்போ அரைச்சாச்சு. அது நான் தம்பிக்கு தர்றதுனால ரவை பதத்துக்கு அரைச்சிருக்கேன். பெரியவங்களாக இருந்தால் நம்ம நொய் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நான் பவுலில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த 3 டம்ளர் தண்ணிக்கு நான் அரைச்சதுலேருந்து எடுத்து ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுட்ரை போட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் என்னோடய பையனுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சமாக தான் பண்ணுறேன். நைட்டில் பண்ணுறதுனால கொஞ்சமாக பண்ணுறேன். இந்த கஞ்சி உடம்பு சரியில்லாத போது அவ்வளோ வாய்க்கு நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக நமக்கு ஃபீவராக இருக்கும்போது வாயெலாம் ரொம்ப கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லை டேஸ்ட்டே தெரியாமல் இருக்கும். அதே மாதிரி சாப்பிடவும் தோணாது. அந்த டைமில் இந்த மாதிரி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிடவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம இதில் பெருங்காயம் பூண்டெல்லாம் ஆட் பண்ணுறதுனால வயிறு உபசனம்லாம் இருக்காது, சீக்கிரம் டைஜஷன் ஆகிடும். பசியும் அவங்களுக்கு நல்லா எடுக்கும். இது சாப்பிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 8:00 தரீங்கன்னா திரும்ப ஒரு 9:30க்கு 9:00 போல் மறுபடியும் பசி எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாகவே அளவாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பெரியவங்கன்னா ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பொடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் அதை கண்டினியூ இது ரெடி ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப நேரமும் எடுக்காது. நான் இப்போ ரவா பதத்துக்கு அரைச்சதுனால ஒரு 7 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். நீங்கள் நொய் பதத்துக்கு எடுத்தீங்கன்னா ஒரு 10 to 12 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஏன்னா அந்த ரைஸ் வேகணும் இல்லையா, நல்லா வெந்த அப்புறம் தான் நமக்கு அந்த கஞ்சி குடிக்கணும். அப்புறம் ஒழுங்காக வேகாமல் குடித்தா அதுவும் நமக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். இப்போ பெரியவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட வெறும் கஞ்சாக குடிக்காமல் கொஞ்சம் பருப்பு துவையலோ இல்லை புதினா துவையலோ அரைச்சி அது கூட கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டைமில் சாப்பிட நல்லாயிருக்கும், வாய்க்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கஞ்சி சாப்பிடும் போது உங்களுக்கு பாடி நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், டயர்ட்னஸ் தெரியாது. அதே மாதிரி நீங்கள் இது குடிச்சிட்டு அப்புறம் நல்லா ஸ்வெட்டிங் ஆகும், வாய்க்கும் நல்லாயிருக்கும், டைஜஷனும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த கஞ்சை ரொம்ப முடியாமல் ஃபீவர் அதிகமாக இருந்ததுன்னா 2 நாள் தொடர்ந்து குடிச்சிங்கனாலே கம்ப்ளீட்டாக 3rd டே பார்த்தீங்கன்னா நீங்களே நார்மலாக ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நான் எப்போ வீட்டில் உடம்பு சரியில்லைனாலும் ஹஸ்பண்டுக்கும் சரி பசங்களுக்கும் சரி இந்த கஞ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணி தருவேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம பெரியவங்களுக்கு பண்ணும்போது பூண்டு ஒரு 4 பூண்டு போட்டுக்குவேன். கொஞ்சம் சீரகம் அதிகமாக இது மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவேன். பூண்டு நல்லா சேர்த்துக்கலாம். ஃபீவர் டைமில் இது பெஸ்ட்டு கஞ்சி.
இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு இப்ப இன்னும் குழந்தைங்களுக்கு தர்றீங்கன்னா வந்து இன்னும் தண்ணி பதமா நீங்க மாவா கூட கொஞ்சம் லைட்டா அரைச்சீங்கன்னா, செர்லாக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்ப குடுக்கறதுக்கும் நல்லாருக்கும். இதனால இந்த கஞ்சி வந்து நல்லாருக்கும். ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாரிலாம் எதுவும் வராது. சாப்பிடவும் நல்லாருக்கும். அவங்க சாப்பிட்ட ஃபீலிங்கும் இருக்கும். இப்ப நம்ம இட்லி, இடியாப்பம் இந்த மாரினா சில டைம் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் இந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும்போது, இந்த மாரி ரெடி பண்ணி குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். நீங்க அந்த அரிசி மாதிரி இருக்கிறத நல்லா தொட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்திருக்கும். இப்ப கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நிஜமாலுமே இந்த கஞ்ச ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அத வந்து நீங்க வந்து பசங்களுக்கு குடுத்து பாருங்க. கண்டிப்பா குடிப்பாங்க. பெஸ்ட்டு கஞ்சி வந்து ஃபீவர் டைம்க்கு இது. வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள. பாய்.